ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வெர்ப் எல்லா டென்ஸ்லையும் எப்படி வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரிப்பீட்டடாக நம்ம வேர்பை வச்சு தான் இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் வீடியோ பார்த்துட்ருக்கோம். அதாவது ஒரு வேர்பு எப்படியெல்லாம் மாறும் அப்படின்றது தெரிஞ்சாலே உங்களுக்கு பிகினராக இருக்கிற பட்சத்தில் பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வீடியோவில் புரிஞ்சுக்கோ அப்படின்ற ஒரு வேர்பு தான் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்னை புரிஞ்சுக்கோங்க, என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு நாள் உங்களோட கஷ்டம் புரியும். ஸோ இது ஃபியூச்சர் டென்ஸில் வரும். அவரை பற்றி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தெரிஞ்சுக்கிட்டேன் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே அர்த்தத்தில் தான் வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் எப்படி ஹிந்தியில் பேசுறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கோ, புரிந்து கொள்ளுதல், இதுக்கான ரூட் வேர்புக்கு ஹிந்தியில் சமச்னா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு முஜே சமச்லோ அப்படின்னு சொல்லணும். முஜே சமச்லோ, புரிஞ்சுக்கோ அப்படின்னா சமச்லோ. புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரெஸ்பெக்டோட சொல்றதுக்கு முஜே சமஜியே அப்படின்னு சொல்லணும். சமஜியே அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ சமச்லோ அப்படின்றது, சமச்னா அப்படின்றது தான் அந்த ஆக்ஷனை குறிக்குது. புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா சமச்னா. ஸோ என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முஜே சமச்னே கி கோஷிஷ் கீஜியே. ஸோ கோஷிஷ் கரோ அப்படின்னா ட்ரை பண்ணு அப்படின்னு அர்த்தம். முயற்சி பண்ணு அப்படின்றது அர்த்தம். முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கரோவுக்கு பதிலாக கீஜியே அப்படின்னு சொல்லணும். கரியேவும் சொல்லலாம், இல்லை கீஜியேவும் சொல்லலாம். ஸோ ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது. ஸோ சமச்னேக்கி அப்படின்னா புரிஞ்சிக்க அப்படின்றது அர்த்தம். ஸோ புரிந்து கொள்வதற்கு அப்படின்றது அர்த்தம். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா முஜே சமச்னேக்கி கோஷிஷ் கீஜியே அப்படின்னு சொல்லணும். ஸோ எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது, இது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஸோ மே அப்படின்னா எனக்கு, ஸோ இல்லை முஜே அப்படின்றதும் சொல்லலாம். ஆப்கா தர்த் அப்படின்னா உங்களுடைய கஷ்டம். ஸோ தர்த் அப்படின்னா வலி அப்படின்றத குறிக்கும். உங்களோட கஷ்டம் வலி. ஸோ உங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு பரேஷானி அப்படின்னு சொல்லணும். ஸோ பரேஷான் அப்படின்னா பிரச்சனை. ஸோ பரேஷானி அப்படின்றது உங்களோட பிரச்சனை. சமச்தா ஹூன் அப்படின்னா புரியுது அப்படின்னு ஒரு ஆண் சொல்றதா அர்த்தம். இதுவே எனக்கு உங்களோட கஷ்டம் புரியுது அப்படின்னு ஒரு பெண் சொல்றாங்க, பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சமச்தி ஹூன் அப்படின்னு சொல்லணும். ஸோ முஜே ஆப்கா தர்த் சமச்தி ஹூன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நான் உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டேன். ஸோ தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்றதுனால இங்கே வேற வேர்பு வருமோ அப்படின்றத யோசிக்காதீங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஸோ தப்பாக நினச்சிட்டேன், தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஸோ நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம எதை யாரை அப்படின்ற கேள்வி கேட்போம். ஸோ எதை புரிந்து கொண்டாய், யாரை புரிந்து கொண்டாய், ஒரு மீனிங்ஃபுல்லான கேள்வியாக வருதா, நம்ம ஒரு பதிலும் சொல்ல முடியும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். ஸோ மெயின் நே. ஆப்கோ அப்படின்னா உங்களை, கலத் சமச்லியா. ஸோ கலத் அப்படின்னா தப்பு. ஸோ கலத்ஸே சமச்லியா அப்படின்னா தவறாக புரிந்து கொண்டேன். சமச்லோ அப்படின்னா புரிஞ்சுக்கோ அப்படின்றது அர்த்தம். சமச்லியா அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டேன், தப்பா நினைச்சிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே கலத் மத் சமச்னா அப்படின்னு சொல்லணும். ஸோ கலத் மத் சமச்சியே அப்படின்னு சொல்லலாம், மத் சமச்னா அப்படின்றதும் சொல்லலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு உங்கள் கஷ்டம் கண்டிப்பாக புரிய வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ அப்படின்னா அவர், ஆப்கி பரிஷானி அப்படின்னா உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய பிரச்சனை, ஆப்கி பரிஷானி ஜரூர் சமஜேங்கே. ஸோ அவர்களுக்கு அப்படின்றதுக்கு வே அப்படின்றதும் சொல்லலாம். ஆக்சுவலி வே அப்படின்றது வரும். ஆப்கி பரிஷானி ஜரூர் சமஜேங்கே, அவர்கள் ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா, அதனால சமஜ் ஏங்கே அப்படின்னு சொல்றோம். இதுவே அவர் அப்படின்னா சமஜ் ஏகா அப்படின்றத சொல்லணும். பெண் அவள் அப்படின்னா சமஜ் ஏகி அப்படின்றத சொல்லணும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். ப்ளூரல் ஃபார்ம்ன்றதுனால சமஜ் ஏங்கே, இதுவே அவர் அப்படின்னா சமஜ் ஏகா, அவள் அப்படின்னா சமஜ் ஏகி அப்படின்றது வரும். அடுத்தது, உங்களுக்கு அப்புறமா புரியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்கோ பாத்மே சமஜ்மே ஆஜேகா, அப்புறமா புரிய வரும். ஸோ சமஜேகா அப்படின்னா புரியும் அப்படின்றத சொல்றதா அர்த்தம். சமஜ்மே ஆஜாயேகா அப்படின்னா புரிய வரும் அப்படின்னு சொல்றோம். அப்புறமா ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும், தெரிய வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேசும்பொழுது சமஜ்மே ஆஜாயேகா அப்படின்னு சொல்லலாம். ஆஜாயேகா அப்படின்னா வரும் அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த
அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கோ அப்படின்ற ஒரு வேர்பு எப்படிலாம் மாறுது பாருங்க, ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்ல பேசும்பொழுது. இந்த மாதிரி உங்களுக்கு பிகினரா இருக்கிற பட்சத்துல, ஸோ பேசிக்கா ஒரு ஹிந்தி பேச ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ரொம்பவே ரிப்பீட்டடா தேவைப்படக்கூடிய முக்கியமான வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லயும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மட்டும்தான் பார்த்தோம். இது இல்லாம கண்டினியூஸ் டென்ஸ்ல, பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி பேசுறது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃபாக என்கிட்ட இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அது கூடவே டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்ஸ் ஃபார்மேட்டும் இருக்குது. ப்ளஸ் 500+ ஹிந்தி சென்டென்ஸ் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ். ஸோ இது கூடவே வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் என்ன எப்படி வாங்கணும் அப்படின்றது கேட்டுட்டு நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஹோல் வீடியோவும் பார்க்க தேவையில்ல. ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கணுன்னா 8 to 10 minutes ஆகும். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பிடிஎஃப் ஆக்சஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃபை ஜஸ்ட் ஒரு 2 minutesல நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ ஆப் ஜோ கஹ் ரஹா ஹே, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஸோ ஆப் ஜோ கஹ் ரஹா ஹே, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ, முஜே அப்படின்னா எனக்கு, சப் அப்படின்னா எல்லாம், சமஜ்மே ஆ ரஹா ஹே அப்படின்னா புரிய வருது அப்படின்றது அர்த்தம். சமஜேகா அப்படின்னா புரியும் அப்படின்றது அர்த்தம். சமஜ்தா ஹூன் அப்படின்னா புரியுது அப்படின்னு சொல்றதா அர்த்தம். ஸோ புரிய வருது அப்படின்னு சொல்றதுக்கு சமஜ்மே ஆ ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். இதுவே ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா சமஜ் ஆ ரஹி ஹே அப்படின்றத சொல்லணும். ஸோ அவரை பத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ மெயின்னே இதுவும் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ மெயின்னே உன்கோ அப்படின்னா அவரை. ஸோ பகுத் பெஹலேஹி அப்படின்னா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, பெஹலேஹி அப்படின்னா முன்னாடியே, பகுத் பெஹலேஹி அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, சமஜ் லியாத்தா அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது அர்த்தம். ஸோ புரிய வச்சுக்கிட்டேன், தெரிய வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு முஜே சமஜ்னே கேலியே தன்யவாத் அப்படின்னு சொல்லணும். என்னை அப்படின்னா முஜே சமஜ்னே கேலியே புரிந்து கொண்டதற்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ புரிந்து கொண்டதற்கு தன்யவாத் அப்படின்னா நன்றி அப்படின்றது அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா ஆப்கோ மேரி பாத் சமஜ் ஆ ரஹி ஹே அப்படின்னு கேட்கணும். ஸோ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, இதை நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டு அதை நம்ம கேட்போம் இல்லையா, இல்லை ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுவோம், சஜஸ்ட் பண்ணுவோம், அதை அவங்களுக்கு புரிஞ்சுதா, அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்போம் இல்லையா. அப்போ கேட்கும் பொழுது கியா கொஷினா கேட்குறோம், அதனால கியா அப்படின்றது வருது. ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, மேரி பாத் நான் சொல்றது அப்படின்றது அர்த்தம், சமஜ் ஆ ரஹி ஹே உங்களுக்கு புரிய வருதா அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுவே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்து நான் என்ன சொல்றேனோ அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அந்த மாதிரி அர்த்தத்துல தான் நம்ம ஹிந்தியில வந்து பேசும்பொழுது வரும். ஓகேங்களா, இதை நம்ம லிட்ரலா அப்படியே தமிழ் மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேனோ, நான் என்ன சொல்றேனோ, ஜோ மே கஹ் ரஹா ஹூன், ஜோ மே கஹ் ரஹா ஹூன் அப்படின்னா நான் என்ன சொல்லிட்டு இருக்கணும், ஓ அப்படின்னா அது, ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, சமஜ்மே ஆ ரஹா ஹே யா நஹி, சமஜ்மே ஆ ரஹா ஹே அப்படின்னா புரிய வருது, யா நஹி அப்படின்னா இல்லை. ஸோ புரிய வருதா இல்லையா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஸோ கியா அப்படின்றத சேர்த்துட்டோம். ஸோ கியா ஜோ மே கஹ் ரஹா ஹூன் ஓ ஆப்கோ சமஜ்மே ஆ ரஹா ஹே யா நஹி அப்படின்றத கேட்கணும். அவர் பேசினது புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா உன்ஹோனே ஜோ கஹா. ஸோ கியா அப்படின்றது இதுக்கு கொஷின் ரைஸ் பண்ணுறோம், புரிஞ்சுதா இல்லையா வருது இல்லையா. ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், ஸோ அந்த டூ கொஷின் வேர்டு மாதிரி. ஸோ கியா உன்ஹோனே ஜோ கஹா, அவர் என்ன சொன்னார், உன்ஹோனே ஜோ கஹா, ஓ அப்படின்னா அது ஆப்கோ சமஜ்மே ஆயா யா நஹி. ஸோ முன்னாடி பார்த்தது வந்து ப்ரெசென்ட்ல பார்த்தோம், சமஜ் ஆ ரஹா ஹே யா நஹி அப்படின்னு, இங்க புரிஞ்சுதா இல்லையான்னு கேட்குறோம். ஸோ சமஜ்மே ஆயா யா நஹி அப்படின்றது வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அவர் பேசினது புரிஞ்சுதா அப்படின்றத மட்டும் கேட்கறதுக்கு வந்து உன்கா பாத் அப்படின்னா அவருடைய பேச்சு அப்படின்றது அர்த்தம், சமஜ்மே ஆயா அப்படின்னா புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கறது அர்த்தம். ஸோ உன்கா பாத் அவர் என்ன சொன்னாரோ, சமஜ்மே ஆயா அப்படின்னா புரிஞ்சுதா. ஸோ பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அவர் ஒரு சொல்யூஷன் சொன்னாரு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சமஸ்யா அப்படின்னா பிரச்சனை, சமஜ்னே கே பாத் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், கே பாத் ஸோ ஆனே கே பாத், ஜானா கே பாத் வர்றதுக்கு பின்னாடி, ஸோ
வந்ததுக்கு அப்புறம், போனதுக்கு அப்புறம், ஆனே கே பாத் ஜானே கே பாத், கானே கே பாத் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம், அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சமஜ்னே கே பாத். உஸ்னே அப்படின்னா அவர், சமாதான் தியா அப்படின்னா ஒரு சொல்யூஷன் தீர்வு சொன்னாரு, சமாதான் தியா தீர்வு கொடுத்தார் அப்படின்றது அர்த்தம். மீட்டிங்கான காரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே, ஸோ சமஜ்னே சே பெஹலே அப்படின்றது அர்த்தம். ஸோ மீட்டிங் கா காரண், ஸோ தமிழ்ல நம்ம காரணம்னு சொல்ற மாதிரி ஹிந்தில வந்து காரண். ஸோ மீட்டிங் கா காரண் சமஜ்னே சே பெஹலே ஹி ஓ கர் சல கயா, வீட்டுக்கு போயிட்டாரு, கர் சல கயா. இதுவே பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா சலி கயி அப்படின்றது வரும். அவருடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்காம எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு. உன்கி ஹலாத், ஹாலாத் அப்படின்னா வந்து சூழ்நிலை, சமஜ்னே பினா அப்படின்னா புரிந்து கொள்ளாமல் அப்படின்றது அர்த்தம். ஆனே பினா ஜானே பினா மாதிரி சமஜ்னே பினா புரிஞ்சுக்காம, குச் மத் போலியே அப்படின்னா எதுவும் பேசாதீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம இப்போ பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து டெய்லி லைஃப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா பிடிஎஃப்பும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.